ஜெய குருதேவ் ராமகிருஷ்ண மாஸ்டர் எஸ்எஸ் சகல சமர்த்த சத்குரு மெடிடேஷன் சொல்லியிருக்கார். அதை தான் இப்போ சொல்ல போகிறது. இது கரெக்டாக கார்த்தால சன்ரைஸ் சன்செட் டயத்தில் கார்த்தால சன்ரைஸ் டைமும் ஈவினிங் சன்செட் டைமும் பண்ணினா ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்போ வந்து அக்னிஹோத்திரமும் பண்ண சொல்லியிருக்கார். அது ஒரு காப்பர் பாத்திரத்தில் கார்த்தால 3 விராட்டி சின்ன சின்ன பீஸு முக்கோணமாக வச்சுட்டு அது நடுப்புற இந்த பஞ்சில் நெய்யில் தோச்சு அதை வச்சுட்டு அதில் இந்த இது திரி பஞ்சு திரி இருக்கும்ல பூத்திரி அதை நெய்யில் தோற்றி வச்சுட்டு அது மேலே 2 முனை உடையாத 2 அட்சதை எடுத்துக்கோங்க. கார்த்தால ஓம் சூர்யாய ஸ்வாகா இதம் பிரஜாபதியே இதம் நமம அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு சொல்லி அதில் போட்டுடணும். போட்டுட்டு இந்த மெடிடேஷன் பண்ணணும். மாஸ்டர் சொல்கிற இந்த மெடிடேஷனை கரெக்டாக நம்ம இந்த ஆடியோ ஒரு தடவை தமிழில் கேட்டுவிடுங்க. அப்புறம் அந்த யூடியூப்பில் வந்துருக்கிற மாஸ்டர்தை ஒரு தடவை கேட்டுடுங்க. கேட்டுட்டு அப்புறம் நீங்கள் அதை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் உட்காந்துன்னா இந்த தமிழில் கேட்டதும் தெலுங்கில் சொல்கிறதும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். இது வந்து அற்புதமான எஃபெக்ட் கிடைக்கிறது. அதனால தான் இது இப்படி பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இதில் அப்புறம் ஏதேனும் டவுட் இருந்ததுன்னா அந்த யூடியூப்லேயே போய் கூட நீங்கள் கேட்கலாம் அவள்கிட்ட, எங்களுக்கு இந்த டவுட் இருக்குது அப்படின்னு. அதுலேயே இங்கிலீஷ் புக்கு கூட ஏதோ போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. வந்து சுகாசனமாக உட்காந்துக்கோங்க. வந்து பத்மாசனம் உட்கார முடிஞ்சால் பத்மாசனத்தில் உட்காந்துக்கோங்க. இல்லை இது எது உங்களுக்கு சௌகரியமோ அது அந்த ஆசனம் உட்காந்துக்கோங்க. ஆனால் சுற்றுப்புறத்தில் எல்லாம் காமாக இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த இது முடிகிற வரைக்கும் நான் கண்ணு திறக்க மாட்டேன், உடம்ப அசைக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக உட்காருங்க. இது வந்து இதுக்கு வந்து இந்த மாஸ்டர் சொல்கிறேன். முதல்ல क्लेश कर्म विपाक आशैः अपरामुष्टः पुरुषविशेषः ईश्वरः. அப்படின்னு இந்த பதஞ்சலி யோக சூத்திரத்தில் ஒரு 4 ஸ்லோகம் சொல்கிறார். அதையும் சொல்லுவோம். மானசிக ஸ்திதி ரொம்ப முக்கியம். இந்த மானசிக ஸ்திதியில் அந்த ஓம்காரத்திலேயே ஒன்றை நீ ஆகுதி பண்ணிக்கிற. ஓம் சர்வேஷாம் அபிகுரு. பூர்வ காலத்தில் எல்லாருக்குமே குரு இந்த ஓம்காரம் தான். மனசை வந்து ஓப்பனாக வச்சுக்கோங்க. அப்போ குரு வந்து என்ன வேணால் உங்களுக்கு செய்யறதுக்கு சொல்லி தருவார். பரமசாந்த ஸ்திதி வச்சுக்கோங்க. மாஸ்டர் சொல்கிற மாதிரி 21 ஓம்காரம் சொல்லுங்க. நிதானமாக சொல்லுங்க. அந்த ஓம்காரத்தில் தான் நீங்கள் உங்களையே ஆகுதி போட்டுக்கிறோம். அதை நன்னா மனசில் நினச்சிக்கோங்க. பரமசாந்த ஸ்திதி, அந்த பரமசாந்த ஸ்திதியில் இருந்துடணும். நம்ம எல்லாருமே மகாகால சக்கரத்தில் சாம்ராஜ்யத்தில் இருக்கிறவா தான். அந்த யோக ஸ்திதியில் இருந்துட்டு வேலை செய்யறத தெரிஞ்சுக்கணும். மகாகால சக்கரத்தில் இருக்கிற தன்னிட்ட இருக்கிறவாட
அவர் கவனிச்சுப்பார். நீ தைரியமா நான் மகாகால சக்கர சாம்ராஜ்யத்தில் இருக்கேன்னு தைரியமா சொல்லிக்கோ அப்படின்னு சொல்றாரு. இந்த மெடிடேஷன் நீங்க ஒரு 40 நாள் நியமம் வச்சுன்னு பண்ணினேன்னா நீங்களே அதை அனுபவிப்ப. இது நான் சொல்றது அவசியமே இருக்காது. ஜெய் குருதேவ்.